அடுத்த வீடியோ திருப்பத்தூர் கனி கார்ஸ்ல இருந்துங்க. இந்த வீடியோ வந்து சர்ப்ரைஸா வந்தேங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு 4 காரு எர்டிகா டீசல் கிடைக்குமா மார்க்கெட்ல. இங்க ஒரு டீசல் இருக்கு. அடுத்து இயான் ஒன்று பார்க்குறேங்க. ரெனால்ட் ட்ரைப் டாப் மாடல் பார்க்குறோம். அப்புறம் கிடைக்காத கலர் மகேந்திரா தார் பார்க்க போகிறேங்க. ஸோ 4 கார்களையும் நம்ம வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தர்றேன். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிடுங்க. இங்கே உள்ள கார்கள் எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் வசதி கிடைக்குங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. அதே மாதிரி கனி கார்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது. தங்கமணி தேட்டர்னு போட்டாலே கூகுளில் காட்டும், கனி கார்ஸ்னு போட்டாலும் கூகுளில் காட்டும். கனி கார்ஸ் திருப்பத்தூர்னு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் காட்டும். அதே மாதிரி கனி கார்ஸில் ஒரு 3 விதமான கார்கள் எப்போவுமே நீங்கள் பார்க்கலாம். மாருதி சுசுக்கியில் எர்டிகா டீசலோ ஒரு பெட்ரோல் லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி மகேந்திரா தார் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும் எல்லா கலர்லையும். அதே மாதிரி ரெனால்ட் ட்ரைபரும் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி பட்ஜெட் கார்களான இந்த மாதிரி இயானு மல்டி கார்கள் ஏதாவது ஒரு வேகனாரு இப்படி ஒரு கார்கள் எப்போவுமே அணிவகுத்து இருக்கும். மற்றபடி லேட்டஸ்ட் கார் எந்த கார் நீங்கள் பார்க்கணுன்னாலும் கனி கார்ஸை ஒரு டைம் கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக எந்த வண்டி வந்தாலும் மேக்ஸிமம் அவர்கிட்ட லீடு இருக்கும், கிறிஸ்டா முதற்கொண்டு. சரி, ஓகேங்க, வாங்க இந்த எர்டிகா நம்ம பார்க்க போகிறோம். எர்டிகா நீங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. லேட்டஸ்ட் மாடலுங்க, 2019 ZTI டாப் மாடலு டீசல் 1,09,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவு, சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குங்க. இந்த காருடைய எக்ஸ்டீரியர் லைட்டாக உங்களுக்கு காமிச்சிட்டு விலையை பார்த்துருவோம். பாருங்க, TN 65 86 77 பம்பர்ஸ் வச்சுருக்காங்க. இது லேட்டஸ்ட் டைப் எர்டிகாங்க. அதில் தான் உங்களுக்கு இந்த மான்கொம்பு அலாய் வீல் வரும். அவுட்லுக் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. பெரிய வந்து டென்ட் கிராச்சஸ் நான் பார்க்க முடியல 2019. கீழே சென்ட்ரி தாங்க, உங்களுக்கு புஷ் ஸ்டார்டட் வந்துடும். இன்டீரியருடைய குவாலிட்டியை லைவாக பாருங்கள். அப்படி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணி பார்த்துங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் அவுட்லுக் காமிச்சிடுறேன். 6 ஸ்பீடு மேனுவல் டீசலுங்க. 6 ஸ்பீடு மேனுவல் டீசல், 2 ஏர் பேக் வந்துடுதுங்க. இன்ஃபில்ட் ஆடியோ சிஸ்டம், கலர் சிஸ்டம் வந்துடுதுங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துக்கோங்க. நல்லா உட் ஸ்டேரிங் நல்லா இருக்குது. பேட்சிங் சீட் கோர்ஸுடைய குவாலிட்டி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஹேண்ட் யூஸ்ன்னு தான் தெரியுது. ஏன்னா இந்த சைடில் தான் அதிகமாக தேய்மானம் இருக்குது, அந்த சைடில் ஒன்றும் காணும். அப்பல்சர் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கு எர்டிகா ரொம்ப பேர் கேட்பீங்க, உங்களுக்காக பேக் டோர் நல்ல வெயிட்டாக இருக்குங்க. அப்பல்சரி இது எல்லாமே காமிச்சிடறேன். உள்ளேயும் காமிச்சிடவா? ஆமாம், பேக் ரோவையும் காமிச்சிடுங்க. ஸோ பேக் ரோவும் பார்த்துக்கோங்க. 3 ரோலையும் உங்களுக்கு அந்த சார்ஜிங் அடாப்டர் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஓவரலான அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? டீசல் லோ பட்ஜெட் சரவணன் சொல்கிற மாதிரி டீசல். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டுங்க. நம்ம லோ பட்ஜெட் கிடையாது, நம்ம ப்ரீமியம் செக்மெண்ட்டு. லேட்டஸ்ட் மாடல் தான் நம்மளுடைய ஃபோக்கஸே. நம்ம ஃபோக்கஸ் ஸ்மூதாக தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லேட்டஸ்ட் மாடல் மாருதி சுசுகி எர்டிகா XL6 இந்த மாதிரி தான். அதே மாதிரி சின்ன ரஸ்ட் ஒன்று இந்த இடத்துல பார்க்க முடியுதுங்க. இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. மாருதி சுசுகி எர்டிகா டீசல் 2019 சிங்கிள் ஓனர், 1,00,000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் லைவு, சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள். நல்லா இருக்குது. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நான் கனி கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கார்கள் இருக்கும். அது இல்லாமல் நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா ரேட் வந்து மேக்ஸிமம் ரொம்பலாம் பெருசாக வந்து ஒரு எதையும் யோசிக்க மாட்டார், கொடுத்துருவார். அது பர்சனலாக நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலே தெரியும். ஸோ இந்த வண்டிக்கு 10,90,000 விலை கேட்குறாங்க. 10,90,000 நெகோசியபிள் ரேட்டு தான். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபினான்ஸும் இதுக்கு அவைலபிள் தான். அடுத்து வந்து நம்ம வந்து ஹுண்டாயில் இயான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வந்து கீழே கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எனக்கு ஒரு ஆசை தான், கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல கார் வாங்கிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். ஸோ அதனால் வந்து ரேட்டு ஓவர்னு சொல்லி போடல கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதாவது தப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் மெசேஜை டெலீட் பண்ணுவேன். பட் ஒரு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விலை கூட அப்படின்னா என்ன மாடலு, என்ன பட்ஜெட்டில், எங்கெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டால் கூட மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் விலை ஓவர் அப்படிங்கிற புது வண்டி ரேட்டு, புது வண்டிக்கு போகலாம், புது வண்டியை விசாரிங்க. நான் புது வண்டி ஷோரூமும் மேக்ஸிமம் வீடியோ போட பார்க்குறேன். இருக்கிற பிஸியில் போட முடியலை. ஒரு ஆக்கப்பூர்வமான மெசேஜை கண்டிப்பாக நம்ம வரவேற்கிறோம். ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து வந்து எப்போவுமே ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ தவறாமல் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. பேட் கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணி ஈஸியாக 2 செகண்ட் தான் எனக்கு. ஆனால்
ஒரு ஆக்கப்பூர்வமாக விலை அதிகம்னு சொன்னாலும் எதுக்காக விலை அதிகம், இந்த வண்டி இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ஏற்றுக்கூடிய கருத்தாக இருக்கும். வாங்க இந்த ஹுண்டாய் இயான் பார்க்கலாம். 2018 சிங்கிள் ஓனருங்க, 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மேக்னா டாப் மாடல் தாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கிற வேகமாக பார்த்துருவோமா. டிஎன் 59 வண்டியுடைய ஓவரலான அவுட்லுக், ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கல ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஃபேமிலி பட்ஜெட்டுக்காக இருக்கு. இயான் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்க. இயான் ஒரு நல்ல கார் தான். ஹுண்டாயில் போட்டதில் ஒரு லக்ஸரி செக்மெண்ட் கம்பெனியில் நல்ல ஒரு வண்டி. மாருதி சுசுகிக்கு மேலே கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் எதிர்பார்க்குறவங்க இந்த ஹுண்டாய் யூஸ் பண்ணுவாங்க. அதே மந்த்லி சேலரி பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஹுண்டாயில் நிறைய கார்களை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இயான் வந்து சிட்டிக்குள்ள நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி. எல்லா வகையிலும் இங்கே வருங்களேன். சீட்டுமே நல்ல சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க. சீட் வந்து நல்லா அகலமாக போட்டிருப்பாங்க. இதே அல்டோவில் வந்து நீங்கள் உட்காந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் அதோடைய கம்ஃபர்ட் நல்லா இருக்காது. கம்ஃபர்ட் நல்லா இருக்காதுன்னா அதோடைய பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். இங்கே பாருங்க, சீட்டுடைய லென்த்தை பற்றி. ஒரு லக்ஸரி கார் பெரிய காரில் உட்காந்துருக்க அந்த சீட்டுடைய அளவு இருக்கும். கார் பார்க்க சின்ன காராக இருந்தாலும் நிறையா வந்து வசதி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில் ஒரு சின்ன கார் போதும் தம்பி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஹுண்டாய் இயான் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு வண்டி தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 4 விண்டோ இதில் 4 விண்டோ பவர் விண்டோ பார்த்துருவோம். பவர் விண்டோ நான் சொல்லவே இல்லை, பேச்சில் மறந்துட்டு பாருங்க. சில நேரத்தில் இப்போ பேச ஆரம்பிச்சேன்னா நான் டயர் பண்டிகை வந்து பேக்கில் ஆவரேஜாக இருக்குங்க. ஃப்ரண்டில் வந்து ஒரு 50% மேலே இருக்குது. பேக்கில் வந்து மேனுவல் விண்டோங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ. ஸோ உங்களுக்கு இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடுதுங்க. சரிங்களா. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலைக்கு கோர் பண்ணுறாங்கன்னா 2019க்கு 3,20,000 கோர் பண்ணுறாங்க. 3,20,000 நெகோசியபிள் ரேட்டு தான். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்கிறேன். நேரில் வந்து நீங்கள் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணி வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக நல்ல ப்ரைஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் போகிற ஷோரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேல்ஸ் பண்ண தான் வச்சுருக்காங்க. பெரிய லாபத்துக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ரேட்டு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா எல்லாருமே நம்ம குறைக்கத்தான், விலையை குறைக்கத்தான் முயற்சி பண்ணுவோம். அப்படி விலையை குறைக்கும் போது அதுக்காக தான் இந்த விலையை வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த காருக்கெல்லாம் வாங்க, நேரில் வந்து அனுசரித்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பேசுங்க. கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துருவாருங்க. அவர் வச்சுக்கிற மாட்டார். நல்ல வண்டி. நான் எதுக்கு தெரியுமா ஆஃபீஸ் ஓரியன்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய நம்ம வந்து உங்கள் மூலமாக எனக்கு மரியாதை கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த மரியாதை மூலமாக உங்களுக்கு நல்ல கார்களை கொடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. தெளிவான கார்களை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் மூலமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் டாப் மாடலுங்க. 2022 மாடல் சிங்கிள் ஓனருங்க. பார்த்தீங்கன்னா 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வாங்க இதோடைய இன்டீரியர் பார்த்துட்டு இதோடைய ப்ரைஸ் பார்க்கலாம். ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப் தாங்க, ஃபாக்லாம் காணும். பட்டு டாப் மாடலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கு டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குங்க. ஃப்ரண்டில் ஒரு 50%, பேக்கில் ஒரு ஆவரேஜாக இருக்குங்க. ஒரு 40% சொல்லலாம். RX Z என்னென்ன வருது அப்படின்னா உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் ஆகுது, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருங்க. ஸ்டேரிங் மோடில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலிங், வேல்யூம் பட்டன்ஸ் வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள், வாசனை நல்லா இருக்குங்க. உள்ளே ஓப்பன் பண்ணியில் ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோலு, புஷ் ஸ்டார்டட், கீலெஸ் என்ட்ரி தான். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இது கம்பெனி சிஸ்டமாக. டபுள் ஏர் பேக் வந்துடுது. பர்ஃப்யூம் நல்லா வாசனையாக இருக்குது. மனிதனை மனம் அமைதியாக்குங்கிறது கரெக்டு தான் போல். சீர்கோட் சொல்லிய பாருங்கள். ரெனால்ட் ட்ரைபர்ஸை பற்றி சொல்லணும் தேவையில்லை. எர்டிகா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கொஞ்சம் 7 சீட்டட் வேணும், அதே சமயம் பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சா இந்த ரெனால்ட் ட்ரைபர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ எர்டிகாவோட ரெனால்ட் ட்ரைபர் வந்து இன்றைக்கி 11 லட்சம் ரூபாங்க புதுசு. என்னங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குங்க. யூஸ்டு கார் மார்க்கெட் ரேட்டு குறையாது போல். நானும் குறையும் எதிர்பார்த்தேன், குறையலை. குறையிறதுக்கு வாய்ப்பில்லை போல். ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடுது இல்லை, பேக் வைஃபரு, டிஃபாக் லைனு இது எல்லாமே வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஏன் வந்துடுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் வெற்றி சூடரை பற்றி. அதெல்லாம் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டென்ட் கிராச்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தகவல் தர்றேன். அதனால தான் வந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறேன். பட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கார் எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்ன, நேரில் போனால் என்ன ரேட்டு கிடைக்கும். நான் சொல்கிற எல்லாமே நெகோசியபிள்னா என்ன ரேட்டுக்கு வருவான்னு தெரியும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா 6,70,000 விலை கேட்குறாங்க. 2022 மாடல் ஓனர், 61,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. இன்சூரன்ஸ் அவைலபிள் தான். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க, நல்லா இருக்குது. ஸோ அங்கே மகேந்திரா தார் பார்க்கலாம். மகேந்திரா தார் டிஎன் 72 4430 செம கலராக இருக்குல்ல. கலரு A3 மை எஸ்டி காப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. A3 மை எஸ்டி காப்பர். ஓகே, 2022 மாடல், சிங்கிள் ஓனர், 4x4 ஹெச்டியில் டாப் எண்ட் மாடல் தான். சிங்கிள் ஓனர், 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுலேயும் சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காருடைய குவாலிட்டி நம்ம பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஸோ அவுட்லுக் பார்க்குங்க எப்படி இருக்குன்னு. பேரே வித்தியாசமாக இருக்குது, கலர் பேர். A3 எஸ்டி காப்பர். ஓகே, சரி, ஓகே. இந்த கலருடைய அந்த வியூ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. செம்மையாக இருக்குல்லங்க, டேங்கப்பா. இந்த நிக்கையிலே பார்க்க அருமையாக இருக்குது. சரி, ஓகேங்க. டயர் பாயிண்ட் புதுசு தாங்க, ஒரு 80%. ஆமாம், புது டயர் பாயிண்ட்டு தான். 3 டோர் வெஹிக்கிள். ஆஹா, உள்ள சீட் போகிற அதே மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. க்ரூஸ் டாப் எண்ட் மாடலில் உங்களுக்கு எல்லாமே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், 6 ஸ்பீடு மேனுவல், டீசல், 4x4, அப்புறம் மஹேந்திரா தாருக்கான பேஜிங்கு, இது எல்லாமே வந்துடும். இதில் வந்து ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு இது ஒன்று இருக்குங்க. அதாவது பள்ளமேடில் போகிறோம் அப்படின்னா இது வந்து ஸ்டெபிலிட்டியா ட்ராக்ஷனா? ஸ்டெபிலிட்டி. இது வந்து ட்ராக்ஷன். அதாவது வேகமாக பள்ளத்தில் மேட்டில் ஏறுறோம்னா வீல் வந்து அப்படியே வேகமாக சுற்றி ஓடாது. அதுக்காக பேக் ரோ ஒரு சீட்டு பாருங்க. பேக் ரோ வந்து இது வந்து சிங்கிள் யூஸுக்கு தான், தனிக்காட்டு ராஜாவுக்காக. சரி, நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். நான் வந்து பேசணும் அப்படிங்கிறக்காண்டி சில கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னா தயவு செய்து கோச்சிக்கிறாதீங்க. என்னுடைய பொழப்பா தானே. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல காரை கொண்டாந்து சேர்க்குறேன்ல, அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்றுக்கலாம்ல. ஓகே, டீசல். ஹவாக். இல்லை, கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, இது எல்லாமே சம்திங் எல்லாமே வந்துடுங்க. 4x4 லிவர்லாம் பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல் சொன்னேன். அடுத்து கலர் டிஸ்பிளே சொல்லிட்டேன். ஓகேங்க, ஸ்பீக்கர்ஸ்லாம் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, வாங்க இதோடைய ப்ரைஸ் நம்ம பார்த்துருவோம். வேகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா சொல்லுங்கள், பரவாயில்ல. கரெக்டாக வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கேன். வளவலன்னு பேசலை, அதுக்காக பேசாமல் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள். வருஷங்கள் ஆயிடுச்சுல, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து டெவலப் ஆகாமல் இருந்தாலும் ஒரு சங்கடம் தான். சரிங்க, ஓகே. இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்கன்னா 15,90,000 விலை கோட் பண்ணுறாங்க. சின்னதாக நெகோசியபிள் நடக்கும். ஸோ 15,90,000 நெகோசியல் பண்ணுற ரேட் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், நெகோசியல் பண்ணிக்கலாம். ஸோ 2022 மகேந்திரா தார் 4x4 டீசல் ஹாட் டாப்பு. ஸோ 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் இருக்குங்க. சரி, ஓகேங்க. இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை, ஆர்வத்தையும் தரும். அதே மாதிரி கார் கிவ்அவே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் உண்மையான உங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தான் நம்மளுடைய இந்த வீடியோ நிறைய வியூஸ் வந்தால் தான் நம்ம கார் கிவ்அவே கொடுக்க முடியும். கண்டிப்பாக கார் இல்லாதவங்க நம்மளாம் ஒரு கார் வாங்கிட மாட்டோமா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு காரை நம்ம வந்து சொந்தம் கொண்டாடிடலாம். பெரிய லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கிவ்அவே வீடியோஸோடு நம்ம சந்திக்கலாம்.